உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் உடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்று வன்னியரசு கூறினார். வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் முகமது ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கண்டன உரையாற்றினார். மக்கள் கட்சியினுடைய தமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மைதீன் சேட்கான் அவர்களே, கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையில அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த உறவுகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்களே, இந்த போராட்டத்திலே என்ன பேசுகிறோம் என்பதை ஒற்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மனிதநேய மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த கோரிக்கை நியாயமானது. இந்த கோரிக்கை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல. இந்த கோரிக்கை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை ஆதரித்து இந்த களத்திலே நிற்கின்றோம். இன்றைக்கு சென்னையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்திற்கு நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முதல் போராட்ட களத்திலே அங்கே இறங்கி இருக்கிறார்கள். அவருக்கு உற்ற உறுதுணையாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அந்த களத்திலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இரட்டைக்குள் துப்பாக்கி போன்று இன்றைக்கு நடக்கிற இந்த பாசிச அரசுக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் மக்களை திரட்டி களமாடி கொண்டிருக்கின்ற இரு பெரும் இயக்கங்கள் இந்த விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்திலே தொடர்ச்சியாக போராடினோம். அதே போல நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதற்கு எதிராக முழங்கினார்கள். 370 ரத்து, அதற்கு எதிராக போராடினார்கள். முத்தலாக் திருத்த சட்டம், அதற்கு எதிராக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். இப்படி எல்லா களத்திலும் சமூக ரீதியாகவும் அரசியல் களத்திலும் தொடர்ந்து நின்று களமாடுகின்ற இந்த இயக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கங்களாக இன்றைக்கு முன்களத்தில் இருப்பதை யார் மறந்துவிட முடியாது. அதற்காக தான் பாசிச சங்பரிவார கும்பல் நம்மை, குறிப்பாக ஜவாஹிருல்லா போன்றவர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை, யாரு ஹச்ராஜா போன்றவர்கள், இவர்கள் தீவிரவாதி என்று வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் சனாதனத்துக்கு எதிராக தீவிரமாக போராடுவதால், பேசுவதால் நீங்கள் தீவிரவாதி என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக தீவிரமாக நாங்கள் போராடுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோழர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது 2024 ஆகஸ்ட் மாதம் 2 அமெண்ட்மெண்டை கொண்டு வருகிறார்கள். ஒன்று வக்ஃபு அமெண்ட்மெண்ட், இரண்டாவது முசல்மான் அமெண்ட்மெண்ட் என்று ரெண்டாக அதை கொண்டு வருகிறார்கள். எதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள்? இன்றைக்கு நாம் போராடுகிறோம். வக்ஃபு வாரிய சொத்துக்கள், நம்முடைய மரியாதைக்குரிய மைதீன் சேட்கான் அவர்கள் பேசும் பொழுது 8 லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்கள் உத்தரப்பிரதேசத்திலே அந்த பகுதியில் இருக்கின்ற மாநிலங்களில் சொத்துக்களாக இருக்கின்றன. இந்தியா முழுக்க அதனுடைய சொத்துக்கள் பெரிய அளவில் இருக்கின்றன. இன்றைக்கு இஸ்லாமியருடைய வலிமை என்பது, அவருடைய பொருளாதார வலிமை என்பது நீண்ட நெடுங்காலமாக இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அவர்களுக்குள்ளேயே அதை கொடுத்து ஒரு பொருளாதார வலிமை இல்லாதவர்களுக்கு ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உதவி செய்வது,
இம்மாதிரியான செயல்பாட்டின் மூலமாக அவர்கள் ஒற்றுமையாக அதை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவோ RSS சங் பரிவார அமைப்புகளோ அதை கண்ணு உறுத்துகிறது. இவர்களுடைய பொருளாதார வலிமை பலவீனப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் கோவையிலே கலவரத்தை உருவாக்கினார்கள், வன்முறையை உருவாக்கினார்கள். இஸ்லாமியர் சொத்துக்களாக பார்த்து குறிவைத்து தீ வைத்து தீக்கிரையாக்கினார்கள். நாம் மாட்டு வியாபாரம் பார்த்தால் மாடுகளை வண்டியோடு பிடித்து போய் கோசாலையில் அடைக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இவர்கள் வலிமை இல்லாமல் பலவீனப்படுத்தி பொருளாதார ரீதியாக நடுத்தரலை நிற்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான தொலைநோக்கு பார்வையோடு இந்த சங்பரிவார கும்பல் இதை செய்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக 3 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மைதீன் சேட்கான் அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் அதிலே வக்ஃபு வாரியத்துக்கான ஒரு அக்கவுண்டன்ட் இருக்கிறார். அது வக்ஃபு வாரியமே இஸ்லாமியர் ஒருவரை நியமித்திருக்கிறது. ஆனால் அவரை எடுத்து நீக்கிவிட்டு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அதை அதிகாரத்தை கொடுக்கிறது இந்த சட்டம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த சொத்துக்களை இப்ப வாடகைக்கு விட்டுருப்பாங்க, குத்தகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கானது தான். அதை யாரும் தனிநபர்கள் கொண்டாட முடியாது. நீங்க வாடகைக்கு இந்த ஓரமா இருக்கிற பள்ளிவாசல் ஒட்டி இருக்கிற ஒரு நிலங்கள் இருக்குன்னா, கடைகள் இருக்குன்னா, அந்த கடைகளுக்கு அவர்கள் வாடகைக்கு இருக்கலாம். ஆனால் அந்த வாடகைக்கு இருப்பவர்கள் 12 ஆண்டுகள் மேலாயிடுச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு சொந்தம் என்று அந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறது. இன்னும் கூடுதலா ரொம்ப ஆபத்தான ஒரு பிரிவு அதில் இருக்கிறது தோழர்களே. முந்தைய நவாபுகள் இந்த சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் வக்ஃபு வாரியத்திற்கு, செல்வந்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறார்கள், தானப்பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அல்லது அப்படியே எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள என்று கொடுத்திருக்கிறார்கள். நவாபுகள் காலத்தில் கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு பத்திரம் இருக்கா என்று கேட்டால் இருக்காது. ஆனால் இந்த அரசு, அதுதான் இந்த பார்ப்பன புத்தி என்பது. பத்திரம் இல்லை, பட்டா இல்லை என்றால் அதை அரசுக்கு சொந்தமாக்குவது என்று முடிவு செய்திருக்கிறது. அதை திருத்தி இருக்கின்றது. வக்ஃபு வாரியத்திலே ஒரு சொத்துக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை பேசிக்கொள்வது இஸ்லாமியர்கள் பேச முடியாது. அந்த மாவட்ட கலெக்டர் தான் பேசணும். அவர் முடிவு பண்ணுவார். தோழர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம், மிக முக்கியமான சட்ட திருத்தம், IAS IPS ஆபீசர்களுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு தான் நிர்வாகம் செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை திருத்தி இருந்தார்கள். இப்பொழுது வக்ஃபு வாரிய சட்டத்தில் ஒரு IAS ஆபீசர் அதில் இருக்கிறார், கலெக்டர் இருக்கிறார்னா அந்த கலெக்டர் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறார்? ஒன்றிய அரசு யாரை சொல்கின்றதோ அவர் அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கு பொறுப்பாளராக இருப்பார். அவர் எப்படி இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாக்குவது அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவர் எப்படி செயல்படுவார்? எதுவுமே செய்ய முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை பாஜக அரசு திட்டமிட்டு, எங்க சொத்து இஸ்லாமியர்கள் அவருடைய சொத்து, உங்க அப்பா வீட்டு சொத்தா, அமித்ஷா அப்பா வீட்டு சொத்தா இது? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல 2 முஸ்லீம் நிர்வாகம் பார்க்க விட்டுருவியா நீ? இல்ல இந்த காஞ்சி சங்கரமடம் இருக்கு, சங்கரமடத்துல நீங்க 2 முஸ்லீம்களை நீங்க நிர்வாகம் பார்க்கறது, இவங்களாம் இன்னையில இருந்து இந்த நிர்வாகத்தை இவங்களை பார்ப்பாங்க, நீங்களும் இருங்க, இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட முடியுமா? இப்ப ராமர் கோயிலை திறந்தாரு நம்ம மோடி, அந்த ராமர் கோயில 2 முஸ்லீம் நீங்க நிர்வாகம் பார்க்க விடுவாரா? அதுக்கு அனுமதி உண்டா? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? காலங்காலமாக நிர்வாகம் செய்த இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக, திருடுவதற்காக, களவாண்டுவதற்காக ஒரு கொள்ளை கும்பல் தான் பாஜக கும்பல். எப்படி நீங்க என்ன மனசாட்சி இருக்கு? உங்க அப்பா வீட்டு சொத்தை நீ எடுத்து சங்கரமடத்தை நீங்க எடுத்துக்கோ. என்ன அடிப்படையில் நீங்க இந்த சொத்துக்களை நிர்வாகம் பார்ப்பதற்கு இந்துக்களை நீ நியமிப்பாய், இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற பெயர்ல? எப்படி இதற்கு அனுமதி கொடுக்க முடியும்? இது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? இதெல்லாம் எதிர்த்து நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை உத்தரகாண்டிலே பொது சிவில் சட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள், நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உத்தரகாண்டிலே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள்.
ஆகவே அந்த சட்டத்தை நாங்கள் இதில் பரிசோதனை செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதிலே பழங்குடி மக்கள் இருப்பதால் பழங்குடி மக்கள் நீங்களாக அந்த பொது சிவில் சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் என்று பழங்குடி மக்களை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு அங்கே பெரிய எதிர்ப்பு இல்லாதால் அடுத்த கட்டமாக குஜராத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா அரசு. தோழர்களே, 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய முயற்சி என்பது மிக முக்கியமானது. ஒரு நாடு ஒரு மொழி. ஒரு நாடு என்பது அது இந்து ராஷ்டிரம் தான். ஒரு மொழி என்பது இந்தி மொழிதான். அதற்காகத்தான் பல்வேறு சித்து விளையாட்டுகளை செய்கிறார்கள். இந்தி திணிப்பதற்கு காரணம் அதுதான். இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும், அதுதான் அவருடைய கனவு. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது பன்முகத்தன்மை வாய்ந்தது, மத சுதந்திரம் உள்ளது. எல்லா மதத்தினருக்குமான உரிமைகளை இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தருகின்றது. ஆனால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை மதிக்கிறோம், அவரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாஜக கும்பல் மிதிக்கிறது. அவருடைய சட்டத்தை அப்படியே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி வைத்துவிட்டு இந்த குரங்கு முலாம்பழம் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. முலாம்பழம் கூடு அப்படியே இருக்கும், உள்ள குடஞ்சி 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 அந்த பழத்தை மட்டும் சாப்பிட அந்த கூடு அப்படியே இருக்கும். அதுபோல இந்த வானர கூட்டங்கள், பார்ப்பன கூட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்கிற பேரில் அதை அப்படியே வைத்திருக்கிறோம் பாரு என்று சொல்லிவிட்டு அதனுடைய உள்ளே இருக்கிற சரத்துக்களை பூரா ஒவ்வொன்றாக காலி செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் முத்தலாக் சட்டம், அதில் ஒன்றுதான் காஷ்மீருடைய 370 ரத்து, அதில் ஒன்றுதான் குடியுரிமை திருத்த சட்டம், அதில் ஒன்றுதான் இங்க இருக்கின்ற வக்பு வாரிய திருத்த சட்டம். ஒவ்வொன்றாக அவர்கள் காலி செய்து விட்டார்கள். அடுத்து பொது சிவில் சட்டத்தை இந்தியா முழுக்க அவர் கொண்டு வருவார்கள். இந்தியாவுடைய அடிப்படை இந்த அரசியல் சாசனம் என்பது அவர்கள் அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய அந்த இலக்கு இந்து ராஷ்டிர கனவு, அந்த கனவனுடைய தொடக்கமாக அவர் 2014 தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை தவிடுபடியாக்க வேண்டும் என்கிற சூழலில் தான் இந்தியா முழுக்க இன்றைக்கு தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த களத்திலே நாம் நிற்கின்றோம். தோழர்களே, மோடியும் அமித்ஷா வந்த பிறகு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு இந்து பெரும்பான்மைவாதத்தை தொடர்ச்சியாக கட்டமைக்கிறார்கள். இந்து பெரும்பான்மைவாதத்தின் மூலமாக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிறார்கள். வெறும் சிறுபான்மை மக்கள்னா வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அதில் தலித்துகளும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். தங்களுடைய ஜனநாயக ரீதியான அமைப்புகள் இருக்குல்ல, அமைப்புகள், குறிப்பா NIA அது ஒரு அமைப்பு, CBI அது ஒரு ஜனநாயக அமைப்பு, தேர்தல் ஆணையம் அது ஒரு அமைப்பு, இப்படி நீங்க ED அமலாக்கத்துறை அது ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஜனநாயக அமைப்புகள். ஆனால் பாஜக வந்த பிறகு இந்த அமைப்புகள் எப்படி மாறி இருக்கிறது என்றால் அது பாஜகவுடைய கூலிப்படையாக மாறி இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை NIA கைது செய்து இதுவரை பிணையில் விட முடியாதவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே NIA சட்டத்தின் மூலமாக அதிகமாக கைது செய்யப்பட்டு இன்றைய வரை சிறையிலே சிறைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான். தலித்துகள் தான் இங்கே இந்த NIA-வால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மும்பையிலே பீமா கோரேகான் என்கிற வழக்கு, அந்த வழக்கிலே மொத்தம் 16 பேர் தலித்துகள் NIA-வால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் NIA போன்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு நான் சேலஞ்ச் செய்கின்றேன். நீங்கள் பாஜகவினுடைய கூலிப்படையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே உதாரணம், 2018 கைது செய்யப்பட்டவர்களை இன்றைக்கு வரை நீங்கள் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யவில்லை, குற்றப்பத்திரிகை கூட நீங்கள் தாக்கல் செய்யவில்லை. அதே போல CBI, அதே போல ED, யாரெல்லாம் வேண்டாதவர்களோ அவர்களை பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்வது, தேர்தல் ஆணையத்தையும் அதே மாதிரி தான் மாற்றி இருக்கிறார்கள். ஜனநாயக அமைப்புகள் அத்தனையும் அவர் காலி செய்திருக்கிறார்கள். போராட முடியவில்லை. போராடுவதற்கு முயற்சி செய்தால் அவர்களை சிறைப்படுத்தி NIA மூலமாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்துதான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திலே இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்க வேண்டும். ஏனால் அடுத்து கிறிஸ்தவ சொத்துக்களை நோக்கி அவர்கள் குறிவைப்பார்கள். கிறிஸ்தவ நமக்கு இல்ல, இது நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இது எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினைச்சு அமைதியா இருக்கிறாங்க. வீட்டில் அவங்க வந்து என்ன பிரேயர் பண்ணிட்டு சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை முடித்து விட்ட பிறகு அடுத்த குறி கிறிஸ்தவர்கள் நோக்கி வருவார்கள். அப்பொழுது உங்களுக்காக போராடுவதற்கு யார் இருக்க மாட்டார்கள். ஆகவே இப்பொழுது இன்னும் தேவாலயங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த களத்திலே நின்று இஸ்லாமியருடைய இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட உரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். ஒரு அழைப்பாக அறைகூடாக நான் விற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற தேவாலயங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குகிறார்கள். திரிபுராவிலே தாக்குகிறார்கள், அஸ்ஸாமிலே தாக்குகிறார்கள், நாகாலாந்திலே தாக்குகிறார்கள். எதற்கும் எந்த பயனும் இல்லை. ஆனால் அமைதி காக்கிறார்கள். ஜனநாயகவாதிகள் இங்கே அமைதி காக்கிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு என்கின்ற வகையிலே ஜனநாயகவாதிகள் இங்கே அமைதி காக்கிறார்கள். இதை பெரும் ஆபத்தாக முடியும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது. வெறும் இஸ்லாமியர்கள் பாதிப்பு இல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்படி என்றால் இந்தியா முழுக்க அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள் இந்த களத்தில் நின்று வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப்பெறு என்று களத்தில் நின்று போராட வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனை அல்ல இது. இது மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினருக்கான உரிமைகளை காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. படுகொலைகளை நடத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும் 2002 எப்படி அவர்கள் படுகொலையை கட்டவிழ்த்து விட்டார்கள். மோடி போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள். சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு, அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர் தான் நம்முடைய அமித்ஷா. அன்றைக்கு போலி என்கவுண்டர் பண்ணாங்க. அவருடைய மனைவி கௌசர்பியை படுகொலை செய்தார்கள். அவரோடு துணையாக இருந்த ஒரு சாமியாரை படுகொலை செய்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லோயா மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். யோசித்து பாருங்கள். ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் குஜராத் மாநிலத்தில், அவர் எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள். ஒரு கிரிமினல் பின்புலம் உள்ளவர். அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆயிட்டார் வேற. ஆனால் எப்படிப்பட்ட கிரிமினல் பின்புலம் உள்ளவர் நம்முடைய அமித்ஷா. அந்த அமித்ஷா தான் சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில், நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் பகவான் பெயரை சொல்லுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். யார் சொல்றது? அமித்ஷா. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கும் பொழுது நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் மட்டும் ஏன் வேட்டையாடப்படுகிறார்கள்? இது ரொம்ப ஒரு தத்துவார்த்த ரீதியாக நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல தோழர்களே, இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களும் வேட்டையாடப்படுகிறார்கள். இந்துத்துவவாதிகளால, சனாதனவாதிகளால. தலித்துகளும் வேட்டையாடப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட, மதத்தின் பெயரால் இவங்க படுகொலை செய்யப்படுறாங்க. ரெண்டுக்கும் காரணம் என்ன? ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை என்ன? 4 வருடங்களை நானே படைத்தேன் என்று சொன்னானே கிருஷ்ணன், கிருஷ்ண பரமாத்மா. அந்த 4 வருடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதற்கு எதிராக, அந்த சனாதனத்துக்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்கள் தலித்துகள். இந்த சனாதனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 4 வருடங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர்கள் முஸ்லிம்கள். ஆகவேதான் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களையும் தலித்துகளையும் இவர்கள் குறிவைத்து படுகொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். யாரெல்லாம் இந்துத்துவத்தை, சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்ப்பவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய எதிரிகளாக, இந்து ராஷ்டிரத்தினுடைய எதிரிகளாக, பகையாளிகளாக சாவர்கர் யாரெல்லாம் அறிவித்தாரோ அந்த அறிவிப்பை செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள் எதிரிகள், நாத்திகர்கள் எதிரி, கம்யூனிஸ்டுகள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரிகள். இந்த 4 பேரும் இல்லாமல் செய்ய வேண்டும்.
ஆகவேதான் கர்வாப்சி என்று மதமாற்றத்தை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் எதிர்கொண்டுதான் இந்த களத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பாஜகவோ RSS சங் பரிவார கும்பலோ சட்டத்தை மதிப்பதில்லை, சட்டங்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு அச்சுறுத்துகின்ற வேலைகளை செய்கிறார்கள், ஆயுதங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது அவர்கள் எந்த விதமான தாக்குதல் நடத்தினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். JNU பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே புகுந்து மாணவர்களை தாக்கினார்கள். ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினார், துப்பாக்கி எடுத்து சுட்டார்கள். யாரை கைது செய்தார்கள்? அதற்கு எதிராக போராடிய இஸ்லாமிய குடியிருப்புகளை புல்டோசர் வைத்து தாக்குதல் நடத்தினார்கள். யாரும் கேட்பார் இல்லை. நாங்கள் செய்வது செய்து கொண்டே இருப்போம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற விதத்திலே அவர்கள் இன்றைக்கு பாஜக RSS சங் பரிவார கும்பல் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. மோடி போன்றவர்கள் அந்த சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தலைகால் புரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் மைதீன் ஷேர்கான் அவர்கள் சொன்னதை போல முசோலினுடைய அதிபர், இத்தாலியினுடைய அதிபர் முசோலினி அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி. ஆனால் அவனை அடித்து நடுத்தரவிலே அடித்து தலைகளாக தொங்கவிட்டு படுகொலை செய்தார்கள். யாரை? முசோலினியை. அந்த நிலைமை யாருக்கும் இந்தியாவில் வரக்கூடாது, எந்த சர்வாதிகாரிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீ சர்வாதிகாரத்தை நடத்தினால் நாளைக்கு முசோலினிக்கு வரதா மோடிக்கு வரும் என்றால் அது வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். மோடியினுடைய பாதுகாப்புக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு பாதிக்கப்படுமானால் இந்தியாவிலே உள்நாட்டு போர் வெடிக்கும் என்று சொன்னார். உள்நாட்டு போர் வெடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அச்சுறுத்துவதற்காக சொல்லவில்லை. எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கின்றது? நீங்கள் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சனாதனத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நடக்கின்ற போராட்டம் என்பது ஜனநாயகத்துக்கும் சனாதனத்துக்குமான போராட்டம். நாங்கள் ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும், சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும், மதச்சார்பின்மையை கட்டமைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்தி என்கின்ற அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நடக்கின்ற போராட்டம் கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளுக்கும் நடக்கின்ற இந்த போராட்டம் வீரம் எறிந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எச்சரிக்கை விட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜனநாயகத்தை நம்புவோர்கள் நாங்கள். அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் நம்பிக்கொண்டு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த களத்திலே எங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அச்சுறுத்துகின்ற கோழைகள் நாங்கள் நிராயுதபாணியாக இந்த களத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய சனாதனத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். இந்த களத்திலே செத்து மடிவோமே தவிர ஒருபோதும் சனாதனத்துக்கு நாங்கள் அடிபணியவே மாட்டோம். இது எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்க ஒருத்தர் இருக்கிறான், யாரு? அர்ஜுன் சம்பத், கச்சராஜா. நாங்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை, வக்ஃபு வாரிய சொத்துக்களை நாங்க கைப்பற்றோம்னா நீங்க எங்க பாகிஸ்தானுக்கு போங்க, எதை எடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ. கச்சராஜா நாடு இந்த நாடா? எங்க நாடு, எங்க சொந்த மண்ணில் வந்தேரிய பிழைக்க வந்த நாய் நீ என்ன எங்களை வெளியே போக சொல்ற? நாங்கள் கபரஸ்தானுக்கு போவோமே ஒழிய இந்தியாவை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நாங்க ஏன் பாகிஸ்தானுக்கு போனோம்? இந்த களத்தில் நாங்கள் அந்த துடிப்போடு நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய சகோதரர்களோடு அதான் நாம் ஆரம்பத்திலே சொன்ன இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னோம். துப்பாக்கி எங்காவது பயப்படுமா? நீ ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க பூனலை போட்டுக்கிட்டு அது உனக்கு பாதுகாப்பு நீ அலைஞ்சிட்டு இருக்கிற. இங்க இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்கள் என்ற பெயர்ல நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற. பெரும்பான்மை இந்துக்கள் பார்ப்பனர்களுடைய பாதுகாப்பு தான், பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பாஜக இருக்கின்றது. இந்துக்களை பாதுகாப்பதற்கல்ல. எந்த இந்துக்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? மேல்பாதியிலே இருக்கின்ற அந்த கோயிலுக்குள்ளே தலித்துகள் உள்ளே போகிறார்கள்.
ஆனால் தடுப்பவர்கள் யார்? இந்து. நீ எந்த இந்துக்காக நிற்கிறாய்? எந்த இந்துக்களுக்காக நீ ஆதரிக்கிறாய்? தலித்துகள் இங்கே மிக மோசமான சூழலில் சாதியின் பெயரால் கொல்லப்படுகிறார்கள், ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார்கள். நீ எந்த இந்துக்காக நிற்கிற? அவர்களும் இந்துக்கள் தானே. பார்ப்பனருடைய அவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்பதற்காகத்தான் இந்து என்கின்ற பெயரில் அவர்கள் இந்து வேலைகளை, இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்காக எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ராமர் கோயிலில் நீங்க முஸ்லீம்களை நிறுத்த வேணான்னு நீங்க நியமனம் செய்ய வேணாம். பார்ப்பனர் அல்லாதவரை ஏதாவது ஒரு இந்துக்களை, மோடியே ஒரு இந்து தான், அமித்ஷா ஒரு இந்து தான், அவர்களை நீங்கள் ராமர் கோயிலில் இருக்கிற உள்ளே போய் கும்பாபிஷேகம் நடத்த முடியவில்லை. இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் கும்பிடுறாங்க அமித்ஷா போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள். நான் கேட்கின்றேன், அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்களை, நீங்கள் இங்க இருக்கின்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் நீங்க போய் பூஜை செய்ய முடியுமா? சங்கரமடத்தில் நீங்க ஒரு நாளைக்கு போய் நீங்க சங்கராச்சாரியர் அகத்திட்டு நான் தான் இங்க சங்கராச்சாரியர் சொல்லிட முடியுமா? தூக்கி போட்டே மிதிப்பான். யாரா நீ? நான் உன்னை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் உனக்கும் சேர்ந்து போராடுகின்ற இயக்கம் இந்த இயக்கம். அப்பாவி இந்துக்களை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து ராஷ்டிரத்தின் பெயரால் இங்கே வன்முறையை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்கின்ற பெயரில் தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு சட்டமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சட்டத்தின் மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக நம்மளை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். உறவுகளே, சொந்தங்களே, இவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த மோடி இன்றைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும் என்று யாருமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தொடர் போராட்டத்தின் மூலமாகத்தான் வேளாண்மை திருத்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு இந்தியாவிலே அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற இடத்துக்கு எது நகர்த்தியது? நம்முடைய போராட்டங்கள், வலிமையான போராட்டங்கள் தான். இந்த அரசு அப்படியே இருக்கும் என்று யாரும் நம்ப வேண்டியதில்லை. கட்டாயம் இந்த அரசு கவிழும், கட்டாயம் இந்த அரசு பாஜக அழியும், RSS இல்லாத இந்தியா உருவாகும், சம்பரிவார கும்பல் இல்லாத இந்தியா உருவாகும். அதை உருவாக்குவதற்கான வலிமையை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த போராட்டத்திலே பெண்கள், இவ்வளவு பேர் பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறார் என்றால் இந்த போராட்டத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மாணவி அந்த பரதா போட்டுட்டு அல்லாஹு அக்பர் என்று முழங்கினாரே வீரமங்கை, அந்த முழக்கத்தை தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் நாடாளுமன்றத்திலே ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று இரட்டை முழக்கமாக முழங்கினார்கள். யாரும் இங்கே அஞ்ச போவதில்லை. இந்த களத்திலே இந்தியா முழுக்க பெண்கள் மட்டும் இந்த களத்திலே நின்று இந்த போராட்டத்தை தொடர்ந்தார்கள் என்றால் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் திரும்ப பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அதை நோக்கி நாம் நகர்வோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பது ஒவ்வொருவருடைய கடமை, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான கடமை. அந்த கடமையை செயலாற்றுவதற்கு நாம் தயாராவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.